ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 2ാவது അധ്യായം. ദേവിയോട് മാഹാത്മ്യ വർണ്ണനയാക്കും ഇതില് നടക്കരുത്. അതേമാതിരി മഹിഷം ഉണ്ടാകരുതും ഇതില് ചൊല്ലപ്പെടരുത്. ജനമേജയ மகாராஜா அவருக்கு பல பல டவுட் இப்படி வந்துட்டே வாக்கம் இருக்கு. அவரு வியாசர்கிட்ட தன்னோட டவுட்டை கேட்கறதாயிட்டாக்கும் ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அதனால ராஜோவாஜா 1வது ஸ்லோகம். யோகேஸ்வர்யா பிரபாவோயம் கதிதச்சாதி விஸ்தராத் ப்ரூஹி தச்சரிதம் ஸ்வாமின் ஸ்ரோதும் கௌதூஹலம் மமா. யோகேஸ்வரியான ஜெகதம்பிகையோட பிரபாவத்தை நீங்கள் எனக்கு நன்னா டீட்டெயில் ஆயிட்டு சொன்னேள் மாமுனே. வியாச மகர்ஷே, இனி எனக்கு அந்த தேவியோடு சரிதம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. 2வது ஸ்லோகம். மகாதேவி பிரபாவம் வை ஸ்ரோதும் கோனாபிவாஞ்சதே யோ ஜானாதி ஜகத் சர்வம் ததுத்பன்னம் சராச்சரம். அந்த மகாதேவியோடு சரிதம் கேட்கறதுக்கு ஆருக்காக்கும் ஆசை இல்லாம இருக்கும். அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சகலதும் அந்த ஆதிபராசக்தியிலேந்தாக்கும் உண்டானது அப்படின்னு தெரியறவாளுக்கு அந்த தேவியோடு சரிதம் கேட்கறதுக்கு எப்படியாக்கும் ஆசை இல்லாம இருக்கும். எல்லாருக்குமே தேவியோடு சரிதம் கேட்கறதுக்கு ஆசையாக்கும். இதுல முக்கியமா இந்த அசையறதும் அசையாததுமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினது தேவியாக்கும். தேவியிலேந்தாக்கும் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு தெரியற ஆருக்காக்கும் அந்த தேவியோடு சரிதம் கேட்கறதுக்கு ஆசை இல்லாம இருக்கும் அப்படின்னு ஜனமேஜயன் வியாசர்கிட்ட சொன்னார். அதுக்கு வியாசர் பதில் சொல்றார். அது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து. அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். வியாச உவாஜா 3வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி விஸ்தரேண மகாமதே ஸ்ரத்ததானாய சாந்தாய ந ப்ரூயாத் சதுமந்ததேஹி. மகாபுத்திமானாயிருக்கிற ராஜாவே, நான் அதை டீட்டெயில் ஆயிட்டு உனக்கு வர்ணிச்சு தரேன். ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு சொஸ்தமான மனசோடு கூடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த தேவியோடு சரிதம் சொல்லாம இருக்கிறது அப்படின்னா அது புத்தி இல்லாத்தன்மையினாலேயாக்கும். வியாச பகவானுக்கு நல்ல புத்தி உண்டே. அதனால வியாச பகவான் சொல்றார், நான் அதை உனக்கு நன்னா சொல்லுறேன். நீ கேட்டுட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு நீ இருக்காய், ரொம்ப சாந்தமான மனசோடு கூடி நீ இருக்காய். அப்படி இருக்கிற உனக்கு அதை நான் சொல்லி தரலை அப்படின்னாக்கா எனக்கு புத்தி இல்லைனாக்கு அர்த்தம். அதனால நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன். 4வது ஸ்லோகம். புராயுத்தமபூத் கோரம் தேவதானவ சேனயோ பிருதிவ்யாம் பிருதிவீபாலா மகிஷாக்கே மகீபதோ. ஜனமேஜய ராஜாவே கேளு. முன்னால மகிஷன் அப்படிங்கிற ராஜா
ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற காலத்துல தேவ அசுரர்கள் தம்மில ரொம்ப ரொம்ப கடினமான யுத்தம் உண்டாச்சு. 5வது ஸ்லோகம். மகிஷோ நாம ராஜேந்திர சகார தப உத்தமம் கத்வா ஹேமகிரௌ சோக்ரம் தேவ விஸ்மயகாரகம். மகிஷன் ஹிமாலயத்தில் போய் தேவர்களை கூடியும் அதிசயப்படுத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப உக்ரமான சிரேஷ்டமான தபசு செஞ்சான். 6வது ஸ்லோகம். வர்ஷாணாமயுதம் பூர்ணம் சிந்தயன் ஹிருதி தேவதா தஸ்ய துஷ்டோ மகாராஜ பிரம்மா லோக பிதாமஹா. പൂർണ്ണമായിട്ടും 10,000 വർഷം ഇഷ്ടദേവതയെ ഹൃദയത്തിൽ ധ്യാനിച്ചിട്ട് തപസ് ചെഞ്ചാൻ മഹിഷൻ രാജാവേ. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிரம்மா அந்த மகிஷனோடு முன்னால பிரத்யட்சனானார். 7வது ஸ்லோகம். தத்ராகத்யாப்ரவீத் வாக்யம் ஹம்சாரூடச்சதுர்முகா வரம் வரய தர்மாத்மன் ததாமி தவ வாஞ்சிதம். பிரம்மாவையாக்கும் മനസ്സിൽ ധ്യാനിച്ചിട്ട് തപസ് പണിനത്. അതിനാൽ ബ്രഹ്മ പ്രത്യക്ഷമാനാർ. மகிஷனுக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு நின்ன பிரம்மா எப்படி பிரத்யட்சமானார் அப்படின்னா ஹம்சம் அப்படிங்கிற அவரோடு வாகனத்து மேல ஏறிண்டு அக்கும் அவரு அங்க பிரத்யட்சமானார். அப்போ ஹம்சத்து மேல உட்கார்ந்துட்டு அங்க வந்து சேர்ந்த பிரம்மா மகிஷன் கிட்ட சொன்னார், உனக்கு என்ன வரமாக்கும் வேணும் அப்படின்னு நீ கேட்டுக்கோ, அதை நான் தரேன். என்ன வாக்குமோ நீ ஆசைப்படுறாய், அது நான் தரேன். ரொம்ப ரொம்ப நிஷ்டையோடு கூடிட்டு மனசை கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீ தபஸ் இருந்தாய். தபஸ் இருக்கிறவாள தர்மிஷ்டன் அப்படின்னு அக்கம் சொல்லுவா. அதனால நீ தபஸ் இருந்தாய், அதனால நீ தர்மாத்மா வாக்கும். அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன வாக்கும் வரம் வேணும் அப்படிங்கிறத நீ கேளு. அதுக்கு மகிஷன் பதில் சொன்னார். அதாக்கும் மகிஷ உவாஜா. 8வது ஸ்லோகம். அமரத்வம் தேவதேவா வாஞ்சாமி த்ருஹிண பிரபோ யதா மிருத்யுபயம் ந ஸ்யாத் ததா குரு பிதாமஹா. தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற பிரம்மாவே, துருகிணா எனக்கு தேவை அமரத்துவமாக்கும், இறந்து போகாம இருக்கிற வரம் வேணும் எனக்கு. பிதாமகா, உங்ககிட்ட இருந்தாக்குமே இந்த பிரபஞ்சத்துல சர்வதம் உண்டாயிருக்கு, அதனால நீங்கள் பிதாமகனாக்கும். எப்படி ஆனானா எனக்கு மரணம் அப்படிங்கிற பயம் இல்லாம போகுமோ அதுக்கான வரம் நீங்கள் எனக்கு தரணும். பிரம்மா பதில் சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். அதனால பிரம்மோவாஜா. 9வது ஸ்லோகம். உத்பன்னஸ்ய த்ருவம் மிருத்யோர்த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச சர்வதா மரணோல்பத்தி சர்வேஷாம் பிராணினாம் கில. ജനിച്ചാ മരണം സുനിശ്ചയം, മരിച്ചാനാ ജനനവും സുനിശ്ചയം. സകല പ്രാണിகளுக்கும் எப்பவும் இருக்கிறதாக்கும் இந்த ஜனன மரணங்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டே இருக்கு. 10வது ஸ்லோகம்.
നാശകാലേന സർവേഷാം പ്രാണിനാം ദൈത്യപുംഗവ മഹാമഹീധരാണാം ച സമുദ്രാണാം ച സർവദാ. അസുരശ്രേഷ്ഠ അതാക്കുമെങ്കിൽ ദൈത്യ പുങ്കവ, ബ്രഹ്മ കൂപ്പിടുறதாக்கும் മഹിഷനെ. എല്ലാ പ്രാണികൾക്കും കാലം വന്നു ചേരത്ത നാശമുണ്ടാகிறது. அதே மாதிரி பெரிய பெரிய மலைகளுக்கும் சமுத்திரங்களுக்கும் எல்லாம் காலக்கிரமேண இதே மாதிரி நாசம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகும். 11வது ஸ்லோகம். ஏகம் ஸ்தானம் பரித்யஜ்ய மரணஸ்ய மஹீபதே பிரப்ரூஹிதம் வரம் சாதோ யஸ்தே மனசி வர்த்ததே. அதனால ராஜாவே, மரணம் அப்படிங்கிற சப்ஜெக்டை நீ விடு. வேற ஏதாக்கும் உனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, அதை நீ கேளு. இந்த சப்ஜெக்டுக்கு என்னால வர முடியாது, உன்னோட மரணத்தை இல்லாம பண்றதுக்கு என்னால சாதிக்காது, அப்படி ஒரு வரம் கொடுக்கறதுக்கு எனக்கு திராணி கிடையாது. அதனால நீ அந்த டாபிக்கை விடு. வேற ஏதாவது உனக்கு வேணுமேனா நீ கேளு, வரத்தை மாற்றி கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மகிஷன் பிரம்மா கிட்ட சொல்றதாக்கும். அடுத்தது அதனால மகிஷ உவாஜா. 12வது ஸ்லோகம். ந தேவான் மானுஷாத்யைத்யான் மரணம் மே பிதாமஹ புருஷான்ன ச மே மிருத்யோர்யோஷா மாம் காஹனிஷ்யதே. பிதாமஹா, தேவர்களிலேந்தோ மனுஷாளிலேந்தோ அசுரர்களிலேந்தோ எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது. புருஷர்கள் ஆருமே என்ன கொல்லக்கூடாது. பொண்ணா பிறந்த ஆருக்காக்கும் என்ன கொல்லறதுக்கு சாதிக்கும். 13வது ஸ்லோகம். தஸ்மான் மே மரணம் நூனம் காமின்யா குரு பத்மஜ அபலா ஹந்தமாம் ஹந்தும் கதம் சக்தா பவிஷ்யதி. தாமரப்பூவிலேந்து உத்பவிச்சவரே பிரம்மாவே, பத்ம சம்பவரே, அதனால ஒரு ஸ்திரீயோடு கையால என்ன கொന്നു കിട്ടും. இந்த ஸ்திரீகளுக்கொன்னும் என்ன கொல்லறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறது எனக்கு நன்னா நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு பலமொன்னும் ஸ்திரீகளுக்கு இல்லை. அதனால സ്ത്രീക്ക് എന്നെ കൊല്ല പറ്റാതെ அப்படிங்கிறதுனால ഒരു സ്ത്രീ കാരണമായിട്ട് എന്നോട് മരണം സംഭവിക്കട്டும். മരണം ഉണ്ട് அப்படின்னல்லவா சொன்னது. மரணமில்லாத ஜீவிதம் இல்லைன்னல்லவா நீங்கள் சொன்னது. அப்படியாக்குமானா அந்த மரணத்துக்கு காரணம், என்னோட மரணத்துக்கு காரணம் ஒரு ஸ்திரீ ஆகட்டும். அதுக்கு பிரம்மா பதில் சொல்றார். 14வது ஸ்லோகம். யதா கதாபி தைத்யேந்திரா நார்யாஸ்தே மரணம் த்ருவம் ந நரேப்யோ மகாபாகா மிருதிஸ்தே மகிஷாசுரா. அசுர சிரேஷ்டா, நீ ரொம்ப ரொம்ப பெரிய தவமெல்லாம் பண்ணினதுனால நீ சிரேஷ்டனாக்கம். അപ്പൊ നീ കേട്ടിണ്ട കാരണമായിട്ട് ഒരു സ്ത്രീ മുഖമായിട്ടാക്കും, സ്ത്രീ മുഖാന്തരമാക്കും, സ്ത്രീ കാരണമായിട്ടായിരിക്കും ഉന്നോട് മരണം സംഭവിക്കും. அப்படிங்கிறது நான் உனக்கு உறுதி தரேன். மகிஷாசுரா, ஆண்களால உன்னை
கொல்ல முடியாது அப்படிங்கிற உறுதியையும் நான் உனக்கு தரேன். அதே மாதிரி தேவர்களோ மனுஷர்களோ அசுரர்களோ ஒன்றும் உன்னை கொல்ல மாட்டா அப்படிங்கிறதையும் நான் உனக்கு உறுதியாயிட்டு தரேன் அப்படின்னு பிரம்மா மகிஷனுக்கு வரம் கொடுத்ததையாக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். அதனால வியாச ஓவாஜா 15வது ஸ்லோகம். ஏவம் தத்வா வரம் தஸ்மை யயௌ பிரம்மா நிஜாலயம் சோபிதைத்யவர பிராபா நிஜம் ஸ்தானம் முதான்விதா. இப்படி அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு பிரம்மா அவரோடு சொந்தம் பவனத்துக்கு யாத்திரையானார், சத்தியலோகத்துக்கு யாத்திரையானார். ரொம்ப குஷியாயிட்டு அசுரனான மகிஷனும் அவனோட இடத்துக்கு யாத்திரையானான், பாதாள லோகத்துக்கு இப்படின்னு வியாசர் சொன்னரா. அதுக்கப்புறம் அங்க ஜனமேஜய ராஜா அவருக்கு வந்த டவுட்டை கேட்கிறார். வியாசர் கதை சொல்றார், ஆனா கிளியராக தான் அவர் சொல்லி கொடுக்குறார். இருந்தா கூட நடுவில் ஜனமேஜயனுக்கு டவுட்டு வர்றது கேட்குறார். இப்போ நம்ம யார்கிட்டையாவது இப்படி பேசிட்டு இருக்கிறத ஒன்று அவளை பேச விடாக்கி நம்ம நடுவில் பூந்துண்டு ஏதாவது கொஸ்டின் கேட்போம், இல்லைன்னா நம்மளை பேச விடாக்கி நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கிறவா நடுவில் பூந்து பேசுவா. அப்படி பேசுறது என்ன ஆகும், நமக்கு என்னவாக்கம் பேசிட்டு இருக்கோங்கிற டாப்பிக்கே மாறி போயிடும் சிலப்போ. ஆனால் பிரம்மாவுக்கு எப்படியெல்லாம் ஆக்கும் அந்த பிரம்மா இந்த எபிலிட்டியோடு கூடி இருக்கிற அந்த பிரம்மா அந்த அசுரனுக்கு வரம் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை ஆக்குமே இங்க ஜனமேஜயனுக்கு வியாசர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். வியாசர் ரொம்ப ரொம்ப நாலேஜ் இருக்கிறவர் ஆக்கும், சர்வ ஞானி ஆக்கும். அதனால நடுவில் பூந்து பேசினாலும் அவருக்கு அந்த டாபிக்ல இருந்து அவர் மாற மாட்டார். அதனால அவர் பொறுமையா ஜனமேஜயன் கொஸ்டின் கேட்கறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கார். அதனாலேயாக்கும் நடுவில் பேசுறார். இல்லைன்னா அவருக்கு சொல்லலாம், இந்த பாரு உனக்கு எல்லா கதைகளையும் நான் சொல்லித்தரேன், நடுவில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ பேசினாயினா நான் என்ன பேச வந்தேனோ அதை மறந்து போயிடுவேன் அப்படின்னு அவருக்கு சொல்லலாம். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப டேலண்ட் ஆக்கும். அதனால வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு பொறுமையா அவர் கேட்கறதெல்லாம் காது கொடுத்து கேட்கத்தான் செய்வார். நடுவில் அவர் என்ன கொஸ்டின் ஆக்கும் நடுவில் கேட்குறார் அப்படின்னு முதல்ல காதில் நல்லா ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வாயை திறப்பார். இப்போ ஜனமேஜய ராஜா அவரோட டவுட்டை கேட்டதாயிட்டாக்கு நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். 16வது ஸ்லோகம். மகிஷ கஸ்ய புத்ரோசௌ கதம் ஜாதோ மகாபலே கதம் ச மாஹிஷம் ரூபம் பிராப்தம் தேன மகாத்மனா. அந்த மகிஷன் ஆரோட புத்திரன், அவனுக்கு இப்படி பெரிய ஒரு சக்தி கிடைச்சதுனால அந்த ரொம்ப ரொம்ப தபசெல்லாம் செஞ்சு சிரேஷ்டதை இருக்கிற அவனுக்கு அசுரனுக்கு எப்படியாக்கும் இந்த மகிஷ ரூபம் அப்படிங்கிறது கிடைச்சது. பதினேழாவது ஸ்லோகத்திலேருந்து வியாசர் ஜனமேஜயனுக்கு பதில் சொல்றதாக்கும். அதனால வியாச உவாஜா தனோ புத்ரௌ மகாராஜா விக்யாதௌ சிதிமண்டலே ரம்பஸ்சைவ கரம்பஸ்ச த்வாவாஸ்தாம் தானவோத்தமோ. ஜனமேஜய ராஜாவே, தனுவுக்கு 2 புத்திரர்கள் இருந்தா. தனு அப்படிங்கிற அசுரனுக்கு 2 புத்திரர்கள் இருந்தா. அவளோட பேரு ரம்பன் கரம்பன். இந்த உலகத்தை எல்லாம் நன்னா நெடுங்க வைக்கிற
அசுரர்களாக இருந்தா இந்த உலகம் ஃபுல்லாக அவளை தெரியாததாயிட்டு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவளோட பிரவൃத்தியால் இந்த உலகத்தில் அவளோட பேரை பேச வச்சா. 18வது ஸ்லோகம். தாவ புத்ரௌ மகாராஜா புத்ரார்த்தம் தே பதுஸ்தவா பகூன் வர்ஷகணான் காமம் புண்ணியே பஞ்சநதே ஜலே. அவளுக்கு 2 பேருக்கும் புத்திரர்கள் இருக்கலை. புத்திரர்கள் ஜனிக்கிறதுக்கு வேண்டிட்டு ரம்பனும் கரம்பனும் புண்ணிய தீர்த்தத்தில் பஞ்சநதம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தத்தில் நிறைய வருஷம் தபஸ் அனுஷ்டிச்சா. பத்தொன்பதாவது ஸ்லோகம். கரம்பஸ்து ஜலே மக்னச்சகார பரமம் தபா விருட்சம் ரசாலவடம் பிராப்ய ரம்போக்னிம் அசேவயத். கரம்பனாகட்டும் புண்ணிய ஜலத்தில் முங்கி படுத்துண்டாக்கும் கடின தபசு செஞ்சது ரம்பன் ரசால വടവൃക്ഷത്തെ ആശ്രയിച്ചുണ്ട് അഗ്നിയെ ആരാധിച്ചാൻ. ரசால வடவிருட்சம் அப்படிங்கிற அரசமரத்தை அந்த அரசமரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு அக்னியை ஆராதிச்சான். கரம்பன் புண்ணியஜலத்தில் முழுகி கிடந்து தபசனுஷ்டிச்சத மாதிரி ரம்பன் ரசால வடவிருட்சம் அப்படிங்கிற மரத்தடியில உட்கார்ந்துட்டு அக்னியை ஆராதிச்சான். இருபதாவது ஸ்லோகம். பஞ்சாக்னி சாதனாசக்த சரம்பஸ்து யதாபவத் ஞாத்வா சஜீபதிர் துக்கமுத்யயௌ தானவௌ பிரதி. ரம்பன் பஞ்சாக்னி மத்தியத்தில் தபசு செஞ்சதாயிட்டு தெரிஞ்ச தேவேந்திரன் 5 அக்னிகளோடு நடுவுல கடின தபம் பண்ணின அந்த ரம்பன் அக்னிய பிரார்த்திச்சு அக்னிகளுக்கு நடுவில் உக்காந்துட்டு அந்த பஞ்சாக்னி மத்தியத்தில் தபசு செஞ்ச அந்த விஷயத்தை தெரிஞ்ச தேவேந்திரன் இந்த கரம்பன் ரம்பன் இப்படி இருக்கிற 2 அசுரர்களை நினைச்சு பயந்து போன. பெரிய தபசெல்லாம் செஞ்சு சித்தியெல்லாம் கிடைச்சிருத்துன்னா தேவலோக ஸ்தானமே எனக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயம் வந்தது தேவேந்திரனுக்கு. 21வது ஸ்லோகம். கத்வா பஞ்சநதே தத்ர கிராஹரூபம் சகாரஹ வாசவஸ்து கரம்பம் தம் ததா ஜக்ராஹ பாதயோஹ. தேவேந்திரன் பஞ்சநதத்துக்கு போயிட்டு ஒரு முதலையோட ரூபத்தை ஸ்வீகரித்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் முழுகி தபசு செஞ்சுட்டு இருக்கிற கரம்பனோட காலில் பிடிச்சு இழுத்தான். 22வது ஸ்லோகம். நிஜகானஜதம் துஷ்டம் கரம்பம் விருத்ரசூதனா பிராதரம் நிஹதம் ஸ்ருத்வா ரம்ப கோபம் பரம் கதா. விருத்ரனை கொன்ன தேவேந்திரன் அந்த துஷ்டனான கரம்பனை கொல்லவும் செஞ்சார். சகோதரனான கரம்பனை தேவேந்திரன் கொன்னாச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட
ரம்பனுக்கு ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. 23வது ஸ்லோகம். ஸ்வசீர்ஷம் பாவகே ஹோதுமைச்சித்வா கரேணஹ கேசபாசே கிரஹீத்வா வாமேன க்ரோத சம்யுதா. ரம்பன் சொந்தம் சிரச அறுத்து அக்னியில ஹோமிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு இடது கையால கோபத்தோடு கூடிட்டு உடனடியாயிட்டு സ്വയം തന്നോട് തലമുടിക്കെട്ടില ചുറ്റി പിടിച്ചാൻ. സ്വന്തം ശിരസ വെട്ടത്തുക്ക് മുയற்சி பண்ணினான். സ്വശീർഷം പാവകേ ഹോതും ഇച്ഛഃ ചിത്വാ കരേണ ഹ കേശപാസേ ഗൃഹീത്വാ ആശു വാമേന ക്രോധ സംയുതഃ. 24வது ശ്ലോകം. ദക്ഷിണേന കരേണോഗ്രം ഗൃഹീത്വാ ഗഡ്ഗമുത്തമം ചിനത്തി ശീർഷം തത്താവദ് വന്നിനാ പ്രതിബോധിതാ. തത് താവത് വന്നിനാ പ്രതിബോധിതഃ. வலது கையால ரொம்ப ரொம்ப உக்ரமா இருக்கிற உத்தமமா இருக்கிற வாளை எடுத்து கிரஹீத்வா தட்சிண கரேண அக்ரம் உத்தமம் கட்கம். அப்படி உத்தமமான வாளை வலது கையால எடுத்து தலைய வெட்டுறதுக்கு வாளை ஓங்கிற டைம்ல அங்க தது தாவது உடனடியாயிட்டு அந்த நேரத்தில் அங்க வஹ்னினா அக்னிதேவன் பிரதிபோதிதா. ரம்பனை தடசம் பண்ணி நிப்பாட்டினார். பஞ்சாக்னி மத்தியத்திலே உட்காந்துட்டு அக்கமே தபஸ் இருக்கிறது. அப்போ அந்த தபஸ் அனுஷ்டிக்கிறவாளை காப்பாற்ற வேண்டின கடமை அப்படிங்கிறது அக்னி தேவனுக்கு இருக்கே. அதனால அக்னி தேவன் ரம்பனை கொல்லறதுக்கு விடலை, தடுத்து நிப்பாட்டினார். ஸ்வயம் தன்னோட கழுத்துல வாழ வீசி கொல்ல செத்து போறதுக்கு ரெடியா இருந்த ரம்பனை அக்னிதேவன் தடசப்படுத்தி நிப்பாட்டினார். அவசரப்படாதே, என்னையாக்குமே நீ தபசு பண்ணிட்டு இருக்கா இங்க உக்காந்துட்டு பஞ்சாக்னி மத்தியத்துல. அதனால உன்னை பாதுகாக்க வேண்டின டியூட்டி எனக்கு இருக்கு. அதனால உன்னை நான் இப்போ இறந்து போறதுக்கு விட மாட்டேன். 25வது ஸ்லோகம். உக்தஸ்ச தைத்யமூர்கோசி ஸ்வசீர்ஷம் சேத்துமிச்சசி ஆத்மஹத்யாதி துஸ்சாத்யா கதம் த்வம் கர்த்துமுத்யதா. എന്നിട്ട് இப்படி சொன்னார், ஏ அசுரா, உன்னோட சிரச வெற்ற நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக்கும். இப்படி ஜீவனை களையற அளவுக்கு உனக்கு என்ன வந்தது? என்னவாக்கும் காரணம்? நீ என்னத்துக்காக்கும் இப்படி சுயம் உன்னை கொன்னுக்கிறாய்?